வணக்கம். இன்றைய தினம் நம்ம நேர்காண போறது மலையகத்திலிருந்து வெளிவார மலைக்குடம்பி சஞ்சிகையினுடைய பிரதம ஆசிரியர் முத்துக்குமார் நிம்யா அவர்களை. வணக்கம் நிம்யா. வணக்கம். மலைக்குடம்பி சஞ்சிகையானது 2 இதழ்கள் வெளிவந்துட்டு, இப்ப உங்களோட சஞ்சிகையில எவ்வாறான விடயங்களை உள்ளடக்கி உங்களோட சஞ்சிகை வெளிவருது? நீங்க சொல்லும் போதே சொல்றீங்க அது மலைக்குடம்பி, மலையகத்தை சார்ந்த ஒரு சஞ்சிகைன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வெளிவார விடயங்களும் அப்படித்தான் இருக்கு. மலையகம் சார்ந்து மலையகத்துக்கு என்னென்ன விடயங்கள் தேவையா இருக்கோ, அரசியல் சார்ந்து, சமூக பொருளாதார விடயங்கள் சார்ந்து, மலையகத்தவர்களால் எழுதப்பட்டு மலையகத்துக்காக விடுவிக்கக்கூடிய அனைத்து ஆக்கங்களுமே இந்த சஞ்சிகையில இடம்பெறுது. உங்களுக்கு இப்படி ஒரு சஞ்சிகை உண்டு, உங்களோட அதாவது சொந்த ஊர்ல இருந்து வெளியிடணும் அந்த ஒரு மைண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆயிடும் அந்த ஒரு ஐடியா? சொந்த மண்ணில இருந்து சொந்த மண்ணுக்காக ஒரு விஷயம் செய்யறோங்கும் போது அது ஒரு சேவைங்கிறத தாண்டி அதுல கிடைக்கிற மன திருப்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில சொந்த மண்ணில இருந்துட்டு அந்த மலையகம் சார்ந்த விஷயங்களை அந்த மக்கள் என்ன கோணத்துல பாக்குறாங்க, புதிய புதிய ஆக்கங்கள் இதுல வெளிவார படைப்புகள் பெரும்பாலும் கன்னி படைப்புகளாக இருக்குது. ஸோ புதிய புதிய படைப்புகளை வெளிக்கொண்டுட்டு வரதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த சஞ்சிகை. அப்படிங்கும் போது அது ஒரு மன திருப்தியை ஒரு பிரதம ஆசிரியரா எனக்கு தந்திருக்கு. ஸோ அந்த ஒரு திருப்தி நிலை தான் எனக்கு உந்துதலாகவும் இருந்துச்சு இந்த ஒரு சஞ்சிகையை இங்க தொடங்கணுங்கிறதுக்கு. இந்த மலைக்குடம்பி சஞ்சிகை சமூகம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சொல்லுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்க்கக்குள்ள இப்ப எப்படிப்பட்ட கருப்பொருட்களை உங்களோட குடம்பியில நீங்க வெளியிடுறீங்க? கருப்பொருட்கள்னு சொல்லும் போது மலையகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் பத்தி பேசுது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில நடந்த டிட்வா புயல்ல பாதிக்கப்பட்ட நபர்கள்ட்ட நேர்காணல்கள் உள்ளடங்கி இருக்குது. இப்ப அண்மையில வெளிவந்த 2வது இதழ்ல உள்ளடங்கி இருக்குது. அதே போல 1வது இதழ்ல நிறைய பாரம்பரிய கலைகள் இருக்கு, மலையகத்துல பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கு, பாரம்பரிய உணவு வகைகள் இருக்கு. அந்த விளையாட்டு உணவு வகைகள்லாம் எப்படி மக்கள்கிட்ட அன்றாட வாழ்க்கையில பங்களிப்பு செய்யுது, அதோட ஆரோக்கிய குணங்கள், இந்த மாதிரி விடயங்கள். வளர்ந்து வரும் சமூகமாக மலையகத்துல இன்னைக்கு கல்வி ரீதியில முன்னேற்றம் அடைந்த ஒரு சமூகம் முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமூகங்கள் நோக்கி அவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கக்கூடிய விஷயங்கள், இல்லாட்டி அவங்க ஒரு சமூகத்துல அடையாளம் காணக்கூடிய சில சமூகத்துல அடிமட்டத்துல இருக்கிற பிரச்சனைகள், மலையகம்னு சொல்லி பார்க்கும்போது மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது மலையக பட்டதாரிகள் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், இப்படி சமூக பொருளாதார ரீதியில அண்மித்த காலங்கள்ல பேசப்படுற முக்கியமான கருப்பொருட்களும் பண்டைய வரலாறுகளை ஆவணப்படுத்தக்கூடிய கருப்பொருட்களும் இதுல உள்ளடங்குது. சமூக விடயங்களை பத்தி நிறைய உங்களோட ஆர்டிகல்ஸ்ல வருதுன்னு சொல்றீங்க. அப்ப இப்படியான ஆர்டிக்கல் வெளிவரக்குள்ள எதுவும் சவால்கள் நீங்க எதிர்கொண்டிருக்கீங்களா? குடம்பிங்கிறது இப்ப வளர்ந்து வரும் நிலையில இருக்கிற ஒரு விடயம். அதாவது மலைக்குடம்பி ஒரு வளர்ந்து வரும் நிலையில இருக்கிற ஒரு சஞ்சிகையா இருக்கு. ஸோ ஆரம்ப படிநிலைகள்ல எல்லாரும் சந்திக்கிற அந்த நிதி தொடர்பான ஒரு பிரச்சனை எங்களுக்கும் இருக்கு. எதிர்காலத்துல இதை நீடிக்கணுமா இருந்தா அதுக்கான ஒரு நிதி வலுப்படுத்தல் தேவைப்படுது. அதே நேரத்துல மலைக்குடம்பிய பெறுற நபர்களும் சரி, அதுக்கு கட்டுரைகளை வழங்குற நபர்களும் சரி, தொடர்ந்தும் அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா இருந்தாதான் நாங்க அடுத்த கட்டம் நோக்கி நகரலாம். ஸோ இது சார்ந்த முன்னேற்றகரமான செயல்களை நாங்க செய்யறதுக்கு துணிஞ்சிருக்கோம். ஸோ இதுல அந்த பெரியவர்கள் யூத்தோட பங்களிப்பு மாத்திரமல்ல, இதுல நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, இப்ப மலையகத்துல இருக்கிற பெரியவங்க கிட்டையும் நிறைய புலமை சார்ந்த, அதே நேரத்துல அவங்களோட அனுபவம் சார்ந்த பகிர்வுகளும் வெளிவரணும். அதுவும் ஒரு சமூகத்தின் ஒரு பெரிய ஒரு வளம். ஸோ அவ்வாறான வளங்களும் மலைக்குடம்பியினூடாக வெளிவரணும். அதனூடாக மலைக்குடம்பியில நாங்க எதிர்பார்க்கிற அளவு ஒரு பயனை மலையக சமூகத்துல பெறணும், அல்லது அதுக்கு பெறுறதுக்கு இளைய தலைமுறையும் நமக்கு வழிகாட்டியா இருக்கிற முதிய தலைமுறையும் பங்களிப்பு செய்யணும் அப்படிங்கிறது எங்கள்கிட்ட எதிர்பார்ப்பா இருக்குது. ஸோ அதுதான் நாங்க எதிர்கொள்ற சவாலும் கூட, அதுதான் நாங்க அடுத்து முன்னோக்கி போறதுக்கான ஒரு உந்துதலும் கூட. அந்த சேலஞ்சை நாங்க பெரில் பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட உந்துதலாகவும் இருக்கு. ஸோ அதை நாங்க கண்டிப்பா செய்வோம்னு நினைக்கிறேன். இந்த மலைக்குடம்பி சஞ்சிகையானது மலையகத்துல வெளிவருதுன்னு சொல்றீங்க. அங்க இருக்கிற விற்பனை எப்படி காணப்படுது? அதாவது
அந்த சஞ்சிகைய மலையகத்துல நுகர்றாக்கள் இந்த பங்களிப்பு வந்து எப்படி இருக்கு, அதை வாசிக்கிறாங்களா நிறைய பேர் வாங்கி? ஏன்னா இப்போ வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து இளம் சமுதாயத்தினர்கிட்ட வந்து இந்த வாசிப்புன்றது வந்து ஒரு குறைவடைந்து வர ஒரு விஷயமா காணப்படுது. அப்ப இந்த சஞ்சிகை வந்து எந்த அளவுல இளம் சமுதாயத்தின்ட்டு போய் சேருது? வாசிப்பை பத்தி வந்து நீங்க சொல்றீங்க. உண்மையாவே பார்க்க போனா, மலையகத்துல மட்டும் இல்லை, ஏனைய பிரதேசங்கள் சார்ந்தும் சரி, இலங்கையில வந்து இந்த இளையவர்கள் மத்தியில வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது இன்றைய காலகட்டத்துல. ஏன்னா சமூக ஊடகங்கள்ட்ட தாக்கம், ஏனைய இலத்திரனியல் ஊடகங்கள்ட்ட தாக்கம்னால வாசிப்பு பழக்கம் வந்து மட்டுப்படுத்தப்பட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கூட பார்த்தோம்னா, இந்த சஞ்சிகை அப்படிங்கிற ரீதியில வந்து இது வந்து ஒரு பிரதேசம் சார்ந்து, அதாவது மலையகம் சார்ந்து இயங்குது அப்படிங்கும்போது, இது வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த பிரதேச உணர்வோ அல்லது அண்மித்த தன்மையோ கூட்டுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே வந்து எதிர்காலத்துல இதுவரைக்கும் அந்த வாசிப்பு மட்டம் குறைவாக இருந்தாலும் கூட, எதிர்காலத்துல வந்து இதூட்டு முக்கியத்துவம், அதோடு வந்து இது வந்து ஒரு சமூக ரீதியில ஒரு ஆவணப்படுத்தல். இது வந்து காலகாலத்துக்கும் நிலைக்கிற ஒரு ஆவணப்படுத்தலாக இருக்கு. ஸோ எதிர்வரும் காலத்துல வந்து இளையவர்கள் இத தேடி வாசிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசிரியரா என்னோட நம்பிக்கையா இருக்கு. மலைக்குடம்பி சஞ்சிகை இதுவரைக்கும் 2 இதழ்கள் வெளியாகி இருக்குது. உங்களோட சஞ்சிகையில எந்தெந்த விடயங்களை உள்ளடக்கினதாக அந்த சஞ்சிகை வந்து வெளிவருகிறது? நீங்க சொல்லும் போதே சொல்றீங்க, மலையகம் சார்ந்த ஒரு சஞ்சிகையா தான் இந்த மலைக்குடம்பி வெளிவருதுன்னு சொல்லிட்டு. மலையக மக்களை பிரதிநிதித்துவம் படுத்தும் வகையில இருக்கிற அரசியல், பொருளாதாரம், சமூகம் சார்ந்த விடயங்களை பேசக்கூடிய வகையில தான் இந்த மலைக்குடம்பி சஞ்சிகையானது வெளிவருது. இந்த சஞ்சிகையை வந்து இப்படி வெளிவிடணும் உங்களோட ஊர்ல இருந்து என்று சொல்லி அந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி உருவாக்குனது? ஆஹ் ஒரு சொந்த மண்ணுல இருந்துட்டு, அந்த ஒரு சொந்த மண்ணுக்காக ஏதாவது நான் செய்றது வந்து ஒரு திருப்தியான ஒரு விஷயம். அது சேவைங்கிறத தாண்டி. ஸோ ஒரு சொந்த மண்ணுக்கு அதுவும் இந்த சஞ்சிகையில வந்து நிறைய கன்னி படைப்புகள் இருக்கு. ஸோ அவங்களோட பிரச்சனைகள வந்து அவங்களே பேசுறதுக்கான ஒரு தளத்த அமைச்சு குடுக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து எனக்கு அந்த மண்ணில இருந்து தான் வந்துச்சு. நாங்க நிறைய களப்பயணங்கள் மேற்கொள்ளும்போது வந்து, அந்த களப்பயணங்கள்ல நாங்க சந்திக்கிற சில விஷயங்கள், அவங்களோட வயசுல இருந்து அவங்களோட பிரச்சனை வெளிவரணும் அப்படிங்கிறத மெயின் பண்ணி தான் இந்த சஞ்சிகையை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கான அந்த முதல் கட்டம் வந்து அந்த ஒரு எண்ணம் வந்து தோன்றுச்சு. இது வந்து ஒரு கன்னி படிப்புன்னு சொல்லுறீங்க. அப்போ வந்து உங்களோட ஊர்ல இருக்கிற அந்த மக்கள்கிட்ட இருந்து எப்படி நீங்க இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து பெற்றுக்கொள்றீங்க? அது தொடர்பான விடயங்களை உங்கள்ட்ட எப்படி வந்து தாராங்க? ஆஹ் மலைக்குடம்பி சஞ்சிகையானது வந்து குடம்பி அப்படிங்கிற ஒரு நிறுவன கட்டமைப்பு அதுல இருந்து தான் வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். குடம்பிங்கிறது என்னன்னா ஒரு தன்னார்வ தொண்டு செய்யக்கூடிய ஒரு குழுமமாய் இணைஞ்சுதான் நாங்க இந்த வேலையை செய்யறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நிறுவன ரீதியான ஒரு அமைப்பு அல்லது ஒரு நிறுவன ரீதியான கட்டட தொகுதியும் எங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ நாங்க வந்து நிகழ்நிலையில அல்லது வாட்ஸ்அப் குடும்பங்களினூடாக வந்து ஆர்டிகல்ஸை வந்து கெதர் பண்ணி அதனூடாக வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா அந்த ஒரு எடிட்டிங்கை செஞ்சு அந்த படைப்பை வந்து வெளியிட்டோம். இந்த மலை குடம்பி அப்படின்ற பெயர் வந்து வைக்கிறதுக்கு என்ன காரணம் இருந்துச்சு? குடம்பிங்கிறது வந்து நாங்க ஒன்றிணைஞ்சு செயற்படுற ஒரு தன்னார்வ குழுவோட பெயர் தான் வந்து குடம்பி. ஸோ அந்த குழுவுல வந்து இருந்து வந்த ஒரு வெளியீடாக தான் இது இருக்கு. குடம்பினா உங்களுக்கு தெரியும், வண்ணத்து பூச்சிக்கு முன்னதான ஒரு பருவநிலையை வந்து குறிக்கிற ஒரு பெயர் தான் குடம்பி. அதாவது நாங்க புழுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு வண்ணத்து பூச்சியின் ஒரு இளம் ஒரு இளம் நிறைகுடலிய சொல்ற ஒரு பெயரா தான் குடம்பி இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது மலையகம் சார்ந்து இருக்கிறதுனால மலை அப்படிங்கிற ஒரு சொல்லும். இது வந்து வண்ணத்து பூச்சா எதிர்காலத்துல வர இருக்குது. ஸோ இது வந்து அதை விட்ட ஒரு முதலாவது கட்டமா இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த குடம்பிங்கிற சொற்பதமும் இணைத்து மலைக்குடம்பி அப்படிங்கிற அந்த சொற்பதம் உருவாகி இருக்கு. இந்த மலைக்குடம்பி சஞ்சிகை வந்து இப்ப மலையகத்துல மட்டும் விற்பனை ஆகுதா, இல்லாட்டி இலங்கை முழுவதுமே நீங்க வந்து விற்பனை செஞ்சு கொண்டிருக்கீங்களா? இந்த மலைக்குடம்பி சஞ்சிகை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து எழுதுறது அந்த கருப்பொருள் வந்து மலையகம் சார்ந்து இருந்தாலும், அதுல எழுதுற எழுத்தாளர்கள் வந்து மலையகத்துக்கு அப்பாற்பட்டு இலங்கை முழுவதும் உள்ள நபர்கள் எழுதுறாங்க. குறிப்பாக வந்து பயண கட்டுரைகள் இதுகள்லாம் எழுதுறாங்க. ஸோ நாங்க இது வந்து விற்பனை மாத்திரம் இல்ல, இதுல உள்ள ஆக்கங்களும் கூட வெளியில இருந்து மலையகத்தை வந்து பார்த்து சந்திச்ச நபர்களும் அவங்களோட அனுபவங்களை எழுதுறாங்க. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தோம்னா, இது வந்து அவங்களும் வாங்குறாங்க, எழுதுறாங்க, 2ம் செய்றாங்க. ஸோ இது வந்து நாடளாவிய ரீதியில வந்து போகுதுன்னு நான் நினைக்கிறேன். வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறவங்க அவங்களோட அனுபவங்களை பகிர்றதுக்கும் உங்களோட குடம்பி ஊடாக வந்து பகிரலாம்னு சொல்றீங்க. நிச்சயமாக. நன்றி நிம்யா, இவ்வளவு நேரம் எங்களுக்கு உங்களுடைய சஞ்சிகை பற்றியும் அதுல நிறைய விஷயங்களை பற்றியும் சொன்னதுக்கு மிகவும் நன்றி.
நீங்க வந்து இப்ப 2 இதழ்களோட மட்டும் இல்லாம இன்னும் மேலும் பல இதழ்கள் வந்து வெளியிடணும் என்று சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். நன்றி. நன்றி.